ஓம் நம சிவாய. 2026 எவன் தடுத்தாலும் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் தாங்க சிஎம்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. என்னையா அவரோட முக்கால்வாசி வாழ்க்கையும் சினிமாவில் அவர் சம்பாதிச்சுட்டு ஆடி பாடி அவர் நல்லா ஜாலியாக தனி ஜெட்டு அது இதுன்னு ரோல்ஸ் ரைஸ் காருன்னு நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு வயசு 50க்கு மேலே ஆனதுக்கப்புறம் நான் மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு சொல்கிறாரு. சரி வரட்டுமே, நான் வேணும்னு சொல்லி ஏன் எடுத்தோடனே சிஎம் ஆகணும் எடுப்பில் பேராசை இதெல்லாம் ஓவராலில் ஏன்டா எந்த கட்சியிலுமே எடுத்தோடனே சிஎம் ஆகிற எந்த தலைவர்களுமே இல்லை. அதே மாதிரி திமுக தொண்டர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட இவ்வளோ இந்த ஜனநாயகன் படம் உங்கள் தலைவரோட கடைசி படத்துக்கு கூட சென்சார் போர்டுலேருந்து பிரச்சனை தராங்க. அப்போ கூட அவர் பிஜேபியை பற்றி எதிர்க்கலை. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா? இன்னும் அந்த தற்கொலை தலைவனை நம்பிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள். இப்போ தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைமையில கேவலமான நிலைமையில தற்கூரி தலைவன் இன்னும் கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு போஸ்டிங் ஒரு இடத்துங்களை பெறட்டும், அதுக்கப்புறம் வரட்டும். எடுத்த உடனே கொடுத்து இது நல்லா இருக்குது தமிழ்நாட்டை நாசம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, புத்தியோடு யோசிங்க. பிஜேபியை பற்றி எதிர்த்து ஒரு வார்த்தை பேச இது இல்லை. இவர் தலைவரான்.